மனிதர் இறக்கும் போது அவங்க வீடு மட்டும் அழுதுச்சுன்னா அவர் மனிதன். ஒரு மனிதன் இறக்கும் போது நாடே அழுதுனா அவரு தான் மாமனிதன், நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் சார். சில பேர் தனக்காக வாழ்வாங்க, தான் குடும்பத்துக்காக வாழ்வாங்க. திரைத்துறைக்காக வாழ்வாங்க. ஆனா இந்த மனிதர் மக்களுக்காகவே வாழ்ந்தவரு. நான் அப்பா கிட்ட தினமும் தான் பேசிட்டு இருக்கேன். கேப்டனுக்கு எல்லாமே தெரியும். எப்பயுமே சொல்லுவாங்க தூணுலயும் இருப்பாங்க துடும்லயும் இருப்பாங்க கடவுள்னு சொல்றாங்க. எனக்கு அப்பெல்லாம் அது பெருசா புரியல. இன்னைக்கு எங்க அப்பா என் கூட இல்லாதப்ப எனக்கு அந்த வார்த்தைகள் புரியுது. நான் எங்க திரும்பினாலும் கேப்டன் என் கண்ணுக்கு தெரியறாரு. நான் எங்கேயாச்சும் சோர்ந்து உட்காந்து எங்க அப்பா என் கூட நிக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. நான் விமானத்துல பறக்கும் போதும் ஒரு சின்ன வயசு சொல்லுவாங்க சாமி கும்பிட்டு போகணும்னு. ஆனா இப்ப விமானத்துல பறக்கும் போது கூட முதல்ல கேப்டன் கேப்டன் தான் அறியாமையா எனக்குள்ள வருது. ஏன்னா அந்த மாதிரி எங்க அப்பா மூச்சிலையும் அசைவிலையும் என்னை சுத்தி தான் இருக்காரு. இன்னைக்கு கூட ராமநாடுல எங்க ஒரு கட்சி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நான் ஸ்ட்ரெயிட்டா இங்க வரேன். அங்க போய் அங்க கொடியை தொடும் போதும் எனக்கு அந்த கொடி ஏத்த வானத்தை பாக்குறப்ப எனக்கு அப்பா அங்கதான் என்னை சிரிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கிறாரு, கூட இருக்கிற மாதிரி தான் இருக்காரு. நிச்சயம் எனக்கு மட்டும் இல்ல, கேப்டனை யாரெல்லாம் ரசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் கேப்டன் மனசுல இருக்கோ எல்லாரு கூடயுமே கேப்டன் இருப்பாரு. உங்களுக்கு எந்த பிரச்சனை எதுவா இருந்தாலும் நீங்க கேப்டன் நினைச்சுக்கோங்க. நிச்சயம் அது எனக்கு இது ஒரு ஆன்மீகமா பேசணும்னு நினைக்காது, என் மனசுல இருக்கிறத நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். ஒரு பாசிட்டிவிட்டியா என்னை சுத்தி எங்க அப்பா என்னை சுத்தி இங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கு. கேப்டனோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி பிஹைண்ட் வுட்ஸ்க்கும் நான் இந்த நேரத்துல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றிங்களும் இங்க சொல்லிக்கிறேன். ராமநாதபுரத்துல இருந்தாலுமே அங்க இருந்து திருச்சி, மதுரையில பிளைட் கிடைக்கல, திருச்சிக்கு திருச்சியில இருந்து இங்க இறங்கி இருக்கேன். ஏன்னா கேப்டன் ஒண்ணு சொல்லுவாரு, துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், ஆனா தவசி வாக்கு மாறாதுன்னு. அது மாதிரி ஒருத்தன் ஒண்ணு சொல்லிட்டேன்னா அதை நிச்சயம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு எங்களுக்கு. அதனால் நான் முன்னாடியே எங்க பிஹைண்ட் வுட்ஸ் டீம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த செகண்ட் உங்க எல்லாரையுமே நான் சந்திச்சுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு பிரதரா அவங்க எல்லாருக்குமே ஒண்ணு நான் கேட்டுக்கிறேன், ஒண்ணு சொல்லிக்கிறேன். இங்க இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, உங்க எல்லாருக்குமே பேரண்ட்ஸ் இருப்பாங்க. சின்ன சின்ன கோபங்கள் ஏதான் வரும். யாருமே எந்த செகண்டுமே பேரண்ட்ஸ கோவப்படுத்துறதோ வெறுத்துறாதீங்க. அது இல்லாதப்போ அந்த வலி உங்க எல்லாருக்குமே அப்பதான் புரியும். இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க. இன்னைக்கு நான் விஜயபிரபார்னா இன்னைக்கு ஒரு முயற்சி நான் எடுத்துட்டு இருக்கேன்னா அது எனக்காக இல்ல என்ன அறிமுகப்படுத்துறதுக்கோ இல்ல இந்த மேடையில அமைஞ்சு நான் விஜயபிரபார் கேப்டன் மகன் பெரிய இவனோ சொல்றதுக்கு இல்ல, எங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றதான் விஜயபிரபார்னா இங்க நான் நிக்கிறேன். அதே கனவை எங்க இருக்க ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ் நீங்களும் எடுத்துக்கணும். பிரதரா உங்ககிட்ட சொல்ற அட்வைஸ் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க அப்பா என்கிட்ட என்ன சொன்னாரோ ஒரு பிரதரா உங்ககிட்ட நான் சொல்றேன். பாலிடிக்ஸ் தாண்டி எல்லாம் தாண்டி எங்க அப்பா இந்த மக்களுக்கு என்ன செஞ்சாரோ அவரோட லெகசி நிச்சயம் என் மூலியமும் சண்முக பாண்டியன் மூலியமும் நிச்சயம் எங்கனால கடைசி வரைக்கும் எங்கனால முடியாட்டியும் நாங்க போராடிட்டே இருப்போம். ஏன்னா இதுதான் கேப்டன் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. சிவா அங்கிள் சொன்ன மாதிரி பசங்களுக்கு 10% தான் கொடுத்திருக்காங்க, பாக்கி எல்லாம் மக்களுக்கு கொடுத்திருக்காருன்னு. அந்த 10% எங்களுக்கு இருக்கிறதும் நான் உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கேன். ஏன்னா கேப்டன் ஆன்மா சாந்தி அடைஞ்சா அதுவே எங்களுக்கு போதும். கேப்டனை யாரெல்லாம் ரசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் கேப்டன் மனசுல இருக்கோ எல்லார் கூடயுமே கேப்டன் இருப்பாரு. டைட்டில் ஸ்பான்சர் சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் பாப்பி மேட்ரஸ் ஃபார் எவ்ரிஒன். சப்போர்ட்டட் பை ஜிடி ஹாலிடே, சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஜெயச்சந்திரன் இங்க எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர். ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட், இது நல்வாழ்வுக்கான நேரம். எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஸ்பயர் லேர்னிங் ஃபார் இன்ஸ்பயர் ஃபியூச்சர். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பவர்ட் பை JNN இன்ஸ்டிடியூஷன்ஸ் சென்னை. இன்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள், அறிவுக்கும் ஆற்றலுக்கும்.